அவையோர்க்கு எங்களது இனிய மாலை வணக்கம். அன்று அவ்வைக்கு கிடைத்தது சுட்டப்பழம். இன்றோ இந்த அவைக்கு கிடைக்க இருப்பது சுட்டப்பழம் 2ம் சுடாத பழம் 1ம். அது என்ன சுட்டப்பழம் சுடாத பழம் என்று கேட்கின்றீர்களா? இந்த சுடாத பழங்களுக்கு அவ்வை காலத்தில் இருந்து அர்த்தம் வேறு. தற்கால கட்டத்தில் சுட்டப்பழம் என்றால் திருடியது. உதாரணத்திற்கு, இசை அமைப்பாளர் ஏதோ ஒரு மொழியில் வந்து ஹிட் பாடலை கூச்ச நாச்சமே இல்லாமல் திருடுவது சுட்டப்பழம். சுடாத பழம் என்பது ஒரு சிறந்த பழம். இதே இசை அமைப்பாளர் ஏதொரு பாட்டையும் திருடாது தானே முயன்று ஹிட் பாடலை கொடுத்தால் அது சுடாத பழம். மேலும் இது பற்றிய விளக்கம் அளிக்கும் முன்பு எங்களின் இந்த களவாணி கண்ணையாவும் கலக்கல் கல்யாணியும் நாடகத்தின் கதாபாத்திரங்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். களவாணி கண்ணையாவாக எங்களது கதை, வசனம், இயக்கம் போன்ற சுமைகளை அனாயசமாக தாங்கி நிற்கும் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் நடிக்கின்றார். அவருக்கு உதவியாக வரும் உபதிருடர் கைதி கண்ணாயிரமாக திரு பார்த்தசாரதி பரிமளிக்கின்றார். அடுத்ததாக ஒரு குடும்பத்தின் இளைய மருமகள் சுஷீலாவாக திருமதி ஹேமலதாவும், மூத்த மருமகள் பரிமளாவாக திருமதி சுகீதாவும் நடிக்கின்றனர். கடைசியாக கலக்கல் கல்யாணி அருமை மாமியாராக திருமதி பிரியா அவர்களும் சிறிது கால இடைவெளிக்கு பிறகு ஜொலிக்க இருக்கின்றார். இறுதியாக நீதிபதியாக அடியேன் சுப்பராயனும் பங்கேற்று உள்ளேன். இந்த நாடகத்தின் அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் தனித்தனியே ஒரு முன்கதை சுருக்கம் உள்ளது. அதனை இங்கு சுருக்கமாக கூறுவதற்கு விழைகின்றேன். களவாணி கண்ணையாவும் அவன் கூட்டாளியான கைதி கண்ணாயிரமும் 2 வாரங்களுக்கு முன்னர் தான் விடுதலை ஆனார்கள். இவர்கள் இருவரும் செய்த திருட்டு குற்றங்களுக்காக கைதாகி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பொழுது நடைபெற்ற விசாரணை பற்றி சிறிது விளக்க வேண்டியுள்ளது. நீதிபதி அவர்கள் வருகிறார். வாருங்கள். நீதிபதி அவர்கள் வாருங்கள். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. முதல் சாட்சியாரு கண்ணையா. இதோ வந்துட்டாங்க. கண்ணையா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இவ்வளவு பேர் வீட்டுல எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் கரெக்டா அந்த நகையை மட்டும் எப்படி சொல்லிட்டு 2 பேரும்? அதை ஏன் கேட்கறீங்க பாருங்க. அந்த வீட்டுல 2 மருமகள் வச்சுக்கோங்க. ஒரு இளைய மருமகள், அந்த அம்மா வந்து அது என்னங்க யூடியூப் ஏதோ போடுறாங்க. அதுல வந்து இது மாதிரி தனக்கு நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி பீட்டிக் கொண்டிருக்கார். அதாவது அடுத்த வீட்டு அனுபவம் வெறும் 8 பேசரி மட்டும்தான் வாழ்க்கையிருக்கார். ஆனால் என்னை பாரு, நான் 8 கேரட் கண்டா நான் ஒரு சொல்லிக்க கூடாது. மீனடா போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அத்தோட அவங்க எல்லா பீரோ கடைக்கு என்னென்ன சொத்து பேங்க்ல வந்து கடன் வாங்கிறதுக்கு நாம கொடுக்குற டாக்குமெண்ட் என்ன இருக்கோ அதை விட கூட பட்டியல் போட்டு எல்லாத்தையும் வச்சுக்கிறோம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் சரி அப்படின்னு. சரிப்பா, அவங்க வீட்டுல இல்லாத எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? எப்படி தெரிஞ்சது? கேட்டீங்க ஐயா. அவங்க வீட்டுல மூத்த மருமக ஒரு அம்மா, அவங்க வந்து அதுல வந்து ஒரு இது ப்ரோக்ராம் ஒண்ணு கொடுத்துங்க. இது மாதிரி அவங்க குடும்பத்தோட கொடைக்கானலுக்கு குழு ஊட்டிக்கு எல்லா இடத்துக்கும் போய் 10 நாள் குடும்பத்தோட ஜாலியா எடுத்துட்டு வருவாங்க.
சரின்னு அப்புறம் பார்த்தா அவங்க சீக்கிரமே திரும்பிட்டாங்க போல தெரியும். இருந்தாலும் நான் என் கூட்டாளி கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? என்ன ஞாபகம்? மாறி மாறி மிஸ் மாதிரி பேசுறோம். அவர் வந்து இந்த மாதிரி சீக்கிரம் வந்துட்டாரு. இருந்தாலும் தான் நம்ம தொழில் தர்மப்படி நம்ம ஒரு வேலையை ஒரு இடத்துல பண்றதுனாக்க முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகலாம். அந்த கடமை உணர்ச்சி நம்ம ஒரு ரத்தத்தையும் ஓடி இருக்கிற சின்ன வயசுல இருந்த அதான் வச்சுங்க மதிக்கணும். அப்பா இவ்வளவு வந்து பேசுறீங்க, அதை எப்படி போலீஸ மாட்டீங்க? என்னங்க ஐயா இவ்வளவு தூரம் பேசுறீங்க, மாற்றம் இல்லைங்க எங்களுக்கு புதுசா. இருந்தாலும் தப்பிச்சு ஒரு கழுவு சொல்லு அந்த மாதிரி என்னாச்சுன்னு கேளுங்க. இந்த நகைங்கள்லாம் அந்த அம்மா வந்து ஆடம்பரமா அப்படி குறுக்கி கிக்கி காமிச்சு எல்லாரும் ரசிக்கணும்னு சொன்னாங்களா? அந்த சமயத்துக்குங்க அவங்க அதோட இல்லைங்க. அவங்க எந்த நகைகளையும் வாழ்ந்தது ரசித்துலேருந்து எடுத்து பைசா இல்லாத கரெக்டா சொன்னாங்க. அந்த நகைக்கடை அட்ரஸ் எல்லாரும் சொன்னாங்க. அப்புறம் தான் நான் யோசிச்சேன், இந்த நகைங்களை நம்ம வெளியில பால்வாடி கடையில வச்சு அவன் அறக்குறையா நகைகளை சந்தேகப்பட்டு பார்த்து கொடுக்குற காசை வாங்குறத விட கேட்டா நான் என்னடா சொன்னேன், நான் வைக்கல நகை கடைக்கு நேரடியா போய் அவன்கிட்ட கொடுத்தோம்னா நல்ல காசு கிடைக்கும். நல்ல ஐடியா. அதே மாதிரிங்க கிளம்பி போய் நகை கடைக்கு போனா அந்த ஆளு எங்க 2 பேரும் ஏழை எங்க வேணா எங்களை பார்த்தாக்க அப்படி சந்தேகப்பட முடியாது இருக்குங்களா? அதுக்கப்புறம் விவரமா சொல்றேன். அடுத்த சாட்சி கண்ணாயிரம் போனாங்க. அவன் பார்த்துட்டு நிறைய சந்தேகமா பார்த்தாங்க. உள்ள போனா வெளியே வந்தா அப்புறம் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் ஆளே காணுங்க. அப்புறம் பார்த்தாங்க திடீர்னு போலீஸ் சொல்லுது எங்கேயா தப்பிச்சு போடலாம்னு பார்த்தாங்க. மொழி வழி காணுமா பொண்ணு பிடிச்சு கொடுத்தாங்க இந்த பாவி அவன் அப்படியா? அது இருக்கட்டும். அடுத்த சாட்சி கண்ணாயிரம் கூப்பிடுங்க. கண்ணாயிரம் கண்ணாயிரம் கண்ணாயிரம். ஐயா வணக்கம் ஐயா, வந்துட்டேன். இதான் கண்ணாயிரம் பாப்பா? ஆமாங்க. ஆமா, நீ எதுக்கு நல்லா ஜோரா இருக்கு, சட்டமா இருக்கு, எதுக்கு இந்த திருட்டு தொழிலுக்கு வந்த? ஏன் கேக்குறீங்க? நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சிருந்தேன் சார். 4ஆம் கிளாஸ்ல எங்க வாத்தியார் வந்து ஒரு வித்தியாசமான கட்டுரை எழுதணும்னு சொன்னார். சரி, நீ பக்கத்துல பிரகாஷ் ஒரு பையன் ஒரு கட்டுரை எழுதினா பாருங்க. அதனால எனக்கு ஞானக்கண்ணு கலந்து விட்டுது. அவன் என்ன எழுதுனா, திருடர்கள் சேவை நாட்டுக்கு தேவை, திருடர்கள் தான் இந்த நாட்டு பொருளாதாரத்தோட முதுகெலும்பு, இப்படி எல்லாம் எழுதுனான். எதுக்குடானா அவன் சொல்றான், திருட இருக்கிறதுனால தான் இந்த ஃபேக்டரி கார்டரேஜ் நோட்டால் கூட்டு கம்பெனி சாதி கம்பெனி இதெல்லாம் இருக்கிறதுக்கே காரணம் அதான். அப்புறம் சிசிடிவி கேமரா, அப்புறம் வீடுகள் காம்பவுண்ட் வாலு, ஜன்னல், இதெல்லாம். அதுக்கு போலீஸ் ராத்திரி ரோந்து வருது. அப்புறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க தளவாடங்கள் இதெல்லாம் நம்ம இருக்கிறது வந்தாலே இருக்கு. நம்ம பிடிக்கிறதுக்கு தானே பண்றாங்க. இந்த ஜட்ஜி உட்காந்து இருக்கீங்களா, உங்களுக்கு வேலையெல்லாம் ரெண்டாவது பேசாதீங்க, நேரம் சப்ஜெக்ட் வாங்க. அது மட்டும் பதில் சொல்லணும். வரேங்க, கேட்டதுக்கு பதில் சொன்னேன். என்ன ஆச்சுன்னா, நாங்க வந்து 20 வருஷமா அந்த மாதிரி அந்த பையன் சொன்னதுல எனக்கு ஒரு திரும்ப வந்துச்சுங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், ஒரு நல்ல தேடல் விட்டு அப்ரண்டிஸா போகணும்னு பார்த்து தேடிங்க. அப்பதான் திருட்டு தொழில் வேணும்ன்றதுனால அப்ப நம்ம ஸ்ரீ இவருக்கு பட்டம் கொடுத்தாங்க எங்க அசோசியேஷன்ல. ஸ்ரீ தான் அந்த ஸ்ரீ கிட்ட ஒரு அப்ரண்டிஸா ஜாயின் பண்ணேன். 20 வருஷமா நான் இங்க சேர்ந்து தொழில் பண்றேங்க. ஆனா ஒரு இடத்துல போனா பணம், காசு, நகை இதெல்லாம் தான் இருக்கும். ஆனா ஒருத்தர் நாங்க தொட்டு கிஞ்சி ரத்தம் வந்து அதெல்லாம் நாங்க பண்ணவே மாட்டோம். ரொம்ப தருமாங்க அந்த விஷயத்த நாங்க. ஏன்னா யாரு பொருளுடைய துன்புறுத்துறது அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். நகையை வாங்கிட்டு வந்துருவோம், எல்லாத்தையும் பொருளை வாங்கிட்டு வந்துருவோம். அதனால 20 வருஷமா வீட்டு அப்ரண்டிஸா இருக்கேன். ஆனா இன்னி வரைக்கும் அப்ரண்டிஸா தானே இருக்கேன். ஒரு 4 நாளாவது தரமாட்டேன் செய்வது இதெல்லாம் நம்ம கையில் பெரிய மனுஷாங்க. அதாங்க இதாங்க என் கதை. ரொம்ப சந்தோஷம். தொழில் நல்லா நடந்துருக்கீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க, உட்காருங்க.
நாட்டாம தீர்ப்பை நிறுத்துங்கள். நானா சொல்கிறேன் கேளுங்கள். உலகத்துக்கே அன்று நீதி சொன்ன உலக நீதி சொன்ன அவை பிராட்டி வந்திருக்கிறேன். இந்த வழக்கு போகும் போக்கை பார்த்து மனம் திரும்பி அவ்வுலகத்தில் இருந்து இவ்வுலகத்துக்கு வந்துள்ளேன். அதுதான் சொன்னேன் ஐயா. நீங்கள் வழக்கை நகர்த்தும் லட்சணத்தை பார்த்து உலக நீதி சொன்ன அவ்வையாராக இன்று வந்திருக்கிறேன். நீதி சொல்ல வந்திருக்கிறேன். சரியாக கேட்டீர்கள். நீங்களும் கேளுங்கள். பாலும் தெளிரேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். ஓரம் செய் துங்க கழிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று நான் வேண்ட விநாயக பெருமான் அன்று எனக்கு முத்தமிழையும் அருளினாள். அந்த முத்தமிழில் முதல் தமிழான ஈற்றமிழில் ஏற்கனவே சங்க காலத்திலேயே நிறைய பாடல்கள் இயற்றியுள்ளேன். பிறகு இசைத்தமிழில் ஏ.டி. நாகராஜன் அவர்கள் திரைப்படத்தில் நிறைய பாடல்களும் பாடியாகிவிட்டது. பாக்கி உள்ளது நாடக தமிழ். அதற்கும் நம் ராமகிருஷ்ணன் அவர்கள் எனக்கு அழைப்பை விடுத்து அதற்கிணங்க அந்த நாடக தமிழை வழங்குவதற்காக வந்து கொண்டிருந்த வழியில் தான் இந்த வழக்கை கண்டு இங்கு நின்று கொண்டேன். ஐயோ இல்ல, நான் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு அப்புறம் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். இன்று இந்த இரு தண்டனை இந்த இரு திருடர்களுக்கு மட்டும் தந்தால் போகாது. இந்த திருடர்களை திருடத் தூண்டிய அவ்விரு பெண்மைகளுக்கும் அல்லவா தண்டனை தர வேண்டும். அவ்விருவரும் நான் அருளிய ஆத்திச்சூடியை கட்டவில்லை, அரிச்சுவடியையும் கட்டவில்லை. அதையும் தமிழில் படிக்கும் போது 2 மார்க் கொஸ்டினில் சாய்ஸை விட்டுவிட்டு கோட்டை விட்டுவிட்டு இப்ப கோர்ட்டு வாசலில் நிற்கிறார்கள். சரியா? இவர்களுக்கு நான் கொடுக்கணும் தண்டனை என்ன தெரியுமா? அந்த ஆத்திச்சூட முறை எழுத வேண்டும். அதுவும் உடையது விடமே என்று நான் சொன்னேன் அல்லவா? அதை சிவப்பு மையினால் அடிக்கோடிட்டு எழுத வேண்டும். அப்புறம் இந்த 2 திருடர்களும் சிறையில் இருக்கும் பொழுது ஒரு நல்ல தமிழ் ஆசானாக பார்த்து நான் அவருடைய நல்வழியை அவர் மண்டையில் உரைக்கும் வரை ஓடித்து திருடக்கூடாது என்ற எண்ணம் வரும்படி அவர்களை திருத்தியவர்களாக இந்த சிறைச்சாலையில் இருந்து திருப்பி அனுப்ப வேண்டும். அதற்கப்புறம் நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா, கே.பி. சுந்தராமன் பார்த்தேன் என்று. இப்போது நான் ஏன் இந்த கட்டத்தில் வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் வெங்காய உணை அழிந்து வந்தால் இந்த பெருசு ஏதோ புதற்றுகிறது என்று நான் சொல்வதை எவருமே காதில் போட்டுக் கொள்ள மாட்டேங்கிறார்கள். அதனால்தான் இந்த ராமகிருஷ்ணன் நாடகத்தை கொடுத்தவுடன் இந்த கட்டத்தில் வந்து உங்களிடம் உரையாடி கொண்டிருக்கிறேன். சரி, அது மட்டுமல்ல, தமிழ் வாழ வேண்டும் என்று கூக்குரலிடவர்கள் அனைவரும் சங்க இலக்கியத்தில் உள்ள அனைத்து பாடல்களையும் மனப்பாடம் செய்து கற்க கசட கற்றதை நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவர் கூறியவை நடந்தால் தமிழும் வாழும், தமிழ் இனமும் வாழும் என்று கூறி என் உரையை கேட்ட உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பயங்கரமா அபியாரம் கொண்டிருக்க தலை சுத்துது. இப்போது காட்சி 2. ஹலோ, இத்தகைய திருடர்களின் பின்னணி கதைகள் செல்போனில் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியிலிருந்து கிடைத்தது, சுட்டது. இதுவே மேலே கூறிய அந்த சுட்ட பழம். இப்பொழுது உலக நாடக வரலாற்றிலேயே முதல் முறையாக அவ்வையின் திடீர் விஜயமும் தற்போது அரங்கேற்றப்படுகின்ற எங்குமே சுடாத அக்பார் முத்திரையுடன் கூடிய எங்கள் ராக்கியின் சுடாத பழம் களவாணி கண்ணையாவும் கலக்கல் கல்யாணியும் என்னும் நாடக வடிவில் காண இருக்கின்றோம். வாங்க, இதை பார்த்து ரசிங்க, சிரிங்க. யார் பார்த்து வாசல்ல? யாரு நீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? அங்க வீடு கிடைக்கும் சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலாம். இது எங்க குபேர பட்டணமா? சொந்த வீடு கிடைக்கிறது அது இல்லைங்க, இங்க பழக்குடிக்கு ரூல் இருக்குன்னு சொன்னாங்க, அதுலதான் வந்தோம். அப்படியா? சரி சரி, நீங்கெல்லாம் யாரு, எங்க இருந்து வரீங்க? எங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் போல பார்த்து வேற சொல்லி அனுப்பிச்சாங்களா? என்ன சொல்லுங்க அதெல்லாம்.
நல்லா கேட்டமா ஒரு கேள்வி. கவனம் உட்காரு. நாங்க என்ன இந்த வீட்டுல கொடக்கூலிக்கு வரோம்னு நினைச்சீங்களா? நாங்க யாரு சொல்லடா? வேணாம் வேணாம். அடிக்கிறதுக்கு வந்துருவோம். பகலுக்குள்ள அடிக்கிறதுக்கு வந்துட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. நல்லா சொல்றேன் கேளுங்க. நல்லா சொல்றேன் கேளு. என்ன சொல்ற? இந்த மாய்மான வேலையெல்லாம் நம்ம கையில வேணாம். நிறுத்திக்க. யாரோ வராங்க பாரு. வாசகர் போய் பார்த்துட்டு சாத்தி அப்படியே அவங்களை பேசி அரிச்சுட்டு உள்ள சேர்க்காங்க. அதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருக்கிற வேற யாராவது இருக்காங்களா? அத்தை பார்த்துக்க. நமக்கு எப்போதும் கொஞ்சாது ரொம்ப அவசியம். சரியா? யாருமா நீங்க? நானா? நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. ஆமா, நீங்க யாருங்க? நாங்க இந்த வீட்டுக்கு நான் இன்ஸ்பெக்டரா கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். நினைச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஏமா நீங்க யாருப்பா? நாங்க உங்க சொந்தக்காரங்க. அக்கா, எப்படி உன் மூச்சு பேர்ந்த மாதிரி இருக்கு? ஆமாக்கா, இவங்க எங்க அம்மாவோட பொண்ணு கொடுத்த தங்கச்சியோட பொண்ணு கொடுத்த சித்தப்பாவோட பொண்ணு கொடுத்த மச்சானோட. என்ன இந்த ஜவு இருக்கிற? தூரத்து வரவும் சொல்ற? ரொம்ப தூரத்து வரவோ? சரி, உடம்பெல்லாம் என்ன வேர்த்து கொட்டி இருக்கு? பரவாயில்ல வேற பேசுற. என்ன நடக்குறீங்க? நான் இப்பவே நினைச்சேன். எனக்கு அப்பவே தெரியும் இங்க ஏதோ நடக்குதுன்னு. எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு. இருந்தாலும் நான் உங்களை சும்மா உடனே இல்லை. ஜாகிரதை. என்னமோ என் புத்தி தப்பா சொல்லுது. உங்களை பார்த்தாலே எனக்கு என்னமோ இடிக்குதுங்க. சும்மா கொஞ்ச நாள் கொண்டு இந்த வயசுல நல்லா சொல்லி வைக்க. ரொம்ப ஏதாவது பண்ணினீங்க கத்திட்டு எடுத்து உங்க மூட்டியில தூக்கு எடுக்க கோல் போட்டுருவேன். கீழ்த்தின ஜாகிரதை. அதுக்கும் மேல பேசிட்டீங்க டங்குவா நடந்துடும். கிண்டல் நக்கல் என்ன அப்படி பாக்க என்னமோ மெதப்பா பாக்குற. இதோ இவங்க சின்ன பிள்ளைகள்லாம் சும்மா இருக்காங்க. போற வயசுல இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கியா? அம்மனு உட்காருங்க. உங்க மாண்டா சோற எடுத்துருவேன். மாண்டா சோற எடுத்துருவேன். நான் காலையில சாப்பிட்ட பழையதும் ஊறுகாயும் தான் இருக்கு. அது கூட வெள்ளை கலர்ல இருக்கும். நீங்க என்ன மஞ்சள் சோறுன்றீங்க? தமாஷு தானே பண்றீங்க. பண்ற அது என் கையில நடக்காதுமே. நல்லா தெரிஞ்சுக்க. இப்போ நாங்க என்னன்னு சொல்றோம், அங்க இந்த பாத்திரத்து பண்ற வேலை வேணாம். இங்க கவனி, காசு கொடுத்து கவனி. எல்லாம் கவனிக்கணும். போன வாரம் எல்லா பத்திரிகைகள்லயும் வந்துச்சுல்ல, பேப்பர்கள்லாம் எம்எல்ஏ வீட்டில் 100 பவுன் நகை திருடு. அவர் வீட்டில் கள்ளப்பணம், அதாவது லஞ்சப்பணம்
ஒரு 10 கோடி அது தெரியும். அது பாத்தீங்கல்ல, படிச்சீங்கல்ல, அதெல்லாம் செஞ்சது யாருன்னு நினைக்கிறேன்? நாங்க. திருடர்களே, எங்க வீட்டுல வெறும் 5000 10,000 தான் தீரும். ஒண்ணு செய்யுங்க, நீங்க மத்த எம்எல்ஏ முந்திரிங்க வீட்டுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, உங்களுக்கு கோடி கணக்கில் தேரும். அதை விட்டுட்டு உங்க பொண்ணான நேரத்தை இங்க வந்து பேஸ் பண்றீங்களே. என்ன விஷயம் மாத்துறீங்களோ அப்படியே இது சரிப்பட்டு வராது. அது பேசாத குந்து குந்து அடங்கி குந்து. கத்திய எங்களுக்கு எதுக்கு கத்தி? கத்திய தேவையில்லை. கண்ணாக்கோர் வச்சு உரையேறி போன எங்க கைங்க இருக்கு. கத்தி வச்சிருக்க வேணாம், கத்திய வேணாம். கண்ணாக்கோர் வச்ச என் கைக்கு பதில் சொல்லு. இந்த வாய்க்கோ ஆத்து ஒரு கத்தி கூட எங்க அமுத்துக்கிட்ட வந்துட்டு பேச்ச பாரு பேச்ச. கத்தி கூட இல்லாம திருட வந்து. ஆமா ஆமா, பார்த்தா அப்படிதான் தெரியுது. என் போலீஸ் புத்தி சொல்லுது. நீங்க கிளம்பு கிளம்பு கிளம்புன்னு சொன்ன போது அவசரத்துல கத்திய மரத்தை போட்டியே வச்சுட்டு வந்துட்டேன். நீ கத்திய வீட்லயே வச்சுட்டு வந்துட்ட. என் கத்தி எங்கன்னு தெரியல. இப்ப என்ன பண்றது? ஆமா அழைச்சி நீங்க எல்லாம் ஒரு திருடர்களா? ஐயா, போலீஸ் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான திருடர்களை பார்த்ததே கிடையாது. நீங்க 2 பேரும் திருடர் குலத்துக்கே ஒரு மகா அவமான சின்னம். ஐயோ, உடனே மூச்சு போட போக பாரு. சரி, என்ன உங்களுக்கு இப்ப கத்தி தானே வேணும்? கொஞ்சம் இருங்க. உபதிரிடவே இங்க வாருங்கள். எங்க அடுப்பங்கரைக்கு போனா உங்களை மாதிரி வாட்டா சாட்டமா 2 கத்திங்க இருக்கும். எடுத்துக்கிட்டு வாங்க, ஆளு கொண்டா பிரிச்சுக்கங்க. ஒரு நிமிஷம், அது வந்த வேலை முடிச்ச உடனே அதே இடத்துல வச்சிடணும். எங்க மாமியாரை பத்தி உங்களுக்கு தெரியாது. எடுத்த சாமான வச்ச இடத்துல வைக்கலன்னா எங்களை போட்டு கீசிடுவாங்க. அதான் இருக்கு கத்தி. ஏங்க, இந்த கத்தி ரொம்ப சுகரா இருக்குத. இந்த மாதிரி கத்தி எங்க கிடைக்குன்னு சொல்ல முடியுமா? மானம் கேட்டவங்க. இது ஒரு பழப்படம். அழைச்சி என்னங்க இது? ஒரு கத்தி எங்க கிடைக்கும் கூட தெரியாம திருட வந்துட்டாங்க. இனிமேலாவது உங்க திருட்டுக்கு போற இடத்துல உங்களுக்கு வேணுங்கிற தளவாடங்கள் எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு போங்க. இந்த மாதிரி வந்த இடத்துல யாரோ வாங்கி கஷ்டம். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அது சரி, கலை அபியாசம் சொன்னீங்கன்னா அது சரி. இப்போ அவங்கள புத்தகத்துக்கு போனா என்ன ஒன்னா புத்தகம் செய்யாத. அதுக்கு 1000 பேர் வேலை செய்யலாம். அந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு நானும் பொறுமையா கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு. இதுக்கு மேல கடைசியே கிடையாது. இதுக்கு மேல என்னடா ஆக்ஷன் தான். நல்லா கேட்டு உடனடியா போய் இந்த நகை பணங்க சாமான்லாம் வச்சிருப்பீங்க, அதை எடுத்து அதோட சாமி பீரோ சாமியை கையில குடிக்கலன்னா அவ்வளவுதான். உங்க வீட்டு கைய கத்தியாலேயே ஒன்ன குத்திடும். கத்தியால குத்திடும். குத்தினா கத்துவேன், கத்தினா குத்துவேன், கத்துவேன், கத்தினா குத்துவேன். இது கூட சினிமா வேக தமிழ் கிடைக்குது. கல்யாணி, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரையும் கேளுங்க. கல்யாணி, இங்க அத்தனை பேரையும் கேளுங்க. என் பேரை சொல்லுவாங்க. ஒரு வாட்டி சொன்னா தெரிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி சொன்னா 1000 வாட்டி சொன்ன மாதிரி புரியுதுங்களா? சும்மா இருக்க. சரி, இப்போ சாவி தானடா. ஒரு நிமிஷம் இருக்க. சாவி தானே ஒரு வேணும். சாவி தர. ஆனா எங்களை நீங்க ஒண்ணும் பண்ணிடக்கூடாது. அது நியாயமான ஒரு சாவி
ஒரு பணம் நகை பொருள் எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுத்தாங்க. ஓல்ட் இஸ் கோல்டுமா. ஆமா ஆமா, எல்லாரும் மாமியார் நிச்சய மருமகளா பாப்பீங்க. இப்ப இந்த மருமகள் நிச்சய மாமியாரையும் பாத்துக்கோங்க. ஏதா உங்களுக்கு மன்னிப்பா ஆசை தோசை அப்பலாம் வர ஒழுங்கா உழைச்சு அந்த படத்தை சாப்பிட்டு வாழ்ந்த விட்டுட்டு ஊர்ல இருக்கிறவங்க படத்தெல்லாம் திருடி அந்த சாப்பிடன்னு பாக்குறீங்களா? முட்டிக்கு முட்டி முடிச்சு உள்ள போட்டு சர்ச்சை பத்தி இப்ப சொல்லுவாங்கல்ல, அங்க போய் கழிவுங்க நல்லா தின்னுங்க. ஒழுங்கா உழைச்சிட்டு பழக்கமே நீங்க வளர்ந்த விதம் பேசாம இருங்க, போலீஸ் வந்துகிட்டு சரியா? அப்படியே ஓடிடுறேன் மன்னிச்சிருமா. மருமகனுக்கு புத்தி சொல்லி விட்டுருமா வருஷப்படாத இப்போ இதெல்லாம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஸ்டாக் அவுட் சிண்ட்ரோம் அப்படின்னு. அதாவது கிட்னாப்பர்ஸ் அவங்க கடற்காரர்கள் எல்லாம் கூட அப்ப மாட்டிட்டவங்களே அவங்க கூட கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணினா அவங்க மேல கத்துனவங்க ஒரு வெறுப்பு இருந்திருக்கும். அதெல்லாம் மறைச்சு வெளில அவங்க மேலேயே ஒரு அன்பு வந்துடுமா. அது மாதிரி இவங்க மேலேயே ஒரு அன்பு வந்துடுச்சு. சோ கண்டிப்பா ஜெயிலுக்கு போய் முட்டிக்கு முட்டி வாங்கி கழி தின்னு திரும்பி நல்லவங்களா வந்து நல்ல சமுதாயத்துக்கு உபகாரமான வேலைகள் செய்து ஒழுங்கா தொழில் செய்து பிழைப்பாங்க அப்படின்னு நம்பிக்கையோட இருக்கும். செய்வீங்களா? நீங்க எல்லாம் அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தோட பாட்டு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் 1000 தடவை எழுதுங்க. நாலாம் கிளாஸுக்கு இனிமே படிச்சுக்கோங்க. ஒரு தமிழ்வாதியா நன்றி வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நல்லா என்ஜாய் பண்ணி கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா கேட்டுங்க. Anyway, we thank all of you for having shown tremendous patience. Thank you very much. இந்த மாதிரி ஒரு வெரி குட் பர்ஃபார்மன்ஸுக்கு a big clap from all of you. இன்னைக்கு ஒரு வசனம் உண்டு, ஏஜ் இஸ் ஒன்லி a number on the calendar. நம்ம இங்க எல்லாருமே 70+ அந்த மாதிரி. ஆனா எவ்ரி பர்சன் கூட ஒரு சின்ன குழந்தை வயசு என்ன வேணா இருக்கலாம். அந்த குழந்தை வெளியில வந்து ஹாப்பியா சந்தோஷமா எப்போதும் சிரிச்சுக்கணும். கல்மஷம் அண்ட் கவலை இல்லாம இருக்கிறதுக்கு இந்த நாடகம் வாஸ் a very good useful thing. நீங்க பண்ணது ரொம்ப பிரமாதம். அண்ட் இன்னொன்று என்னன்னாக்க நம்ம என்ன நினைக்கிறோம், வயசாக ஆக நம்மளோட டேலண்ட் குறையும். இப்போ என்ன தெரிஞ்சதுன்னா அப்பார்ட் ஃப்ரம் சிங்கிங், டான்ஸ், ஆக்டிங், இதை மாதிரி ஸ்பான்டேனியஸாக எழுதுறது. ஏன்னா திடீர்னு ஒரு இது எழுதணும்னா இது வெரி டிஃபிகல்ட். அவ்வளோ அழகாக வந்துருக்கு. அதை மனப்பாடமாக நல்லா டெலிவர் பண்ணியிருக்கா. அண்ட் இந்த எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிருக்கு. இந்த குரூப்புக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.